பிரசவத்தின் போது உயிரிழந்த இளம்பெண் உடல் கேரளாவில் பிரேத பரிசோதனை முடிந்து ஆம்புலன்ஸ் மூலம் கொண்டு வந்து மார்த்தாண்டம் சிஎஸ்ஐ மருத்துவமனை முன் போராட்டம் நடத்த கொண்டு சென்ற போது போலீசார் தடுத்து மாற்றுப்பாதையில் அனுப்பி வைத்தனர். ஒரே சோகத்தில் இறுதி சடங்குகள் நடைபெற்றது. உடலோடு ஆம்புலன்ஸில் இருந்து சிஎஸ்ஐ மருத்துவமனைக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பிய உறவினர்கள். கன்னியாகுமரி மாவட்டம் பாக்கோடு அம்பலத்து விலை பகுதியைச் சேர்ந்த பிபின் வயது 27, இவரது மனைவி ஸ்மைலின் வயது 23. இந்த தம்பதியின் முதல் குழந்தை பிரசவத்திற்காக மார்த்தாண்டம் சிஎஸ்ஐ மருத்துவமனையில் நேற்று முன்தினம் ஸ்மைலின் அனுமதிக்கப்பட்ட நிலையில் நேற்று அதிகாலை அவருக்கு சுகப்பிரசவத்தில் பெண் குழந்தை பிறந்துள்ளது. இந்த நிலையில் ஸ்மைலின் ஆபத்தான கட்டத்தில் இருப்பதாக கூறி சிஎஸ்ஐ மருத்துவமனை மருத்துவர்கள் எந்த அடிப்படை வசதிகளும் இல்லாத ஆம்புலன்ஸ் மூலம் கேரள தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து உள்ளனர். அங்கு ஸ்மைலியை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே உயிரிழந்தார் என்று தெரிவித்துள்ளனர். இதனால் ஸ்மைலியின் குடும்பம் அதிர்ச்சி அடைந்தது. இதுகுறித்து தந்தை முறையாக சிஎஸ்ஐ மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்காததால் உயிரிழந்ததாக சிஎஸ்ஐ மருத்துவமனை மீது நடவடிக்கை எடுக்க மார்த்தாண்டம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இந்த நிலையில் நேற்று கேரள தனியார் மருத்துவமனையிலிருந்து அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு உடல் கொண்டு செல்லப்பட்டு ஸ்மைலியின் உடல் ஆய்வு கூறு முடிந்தது. ஆம்புலன்ஸ் மூலம் உறவினர்கள் நாகர்கோவில் திருவனந்தபுரம் தேசிய நெடுஞ்சாலை வழியாக கொண்டு வந்தனர். அப்போது வரும் வழியில் மார்த்தாண்டம் பகுதியில் அமைந்துள்ள பிரசவ மரணம் நடைபெற்ற சிஎஸ்ஐ மருத்துவமனையின் முன் உடலை வைத்து போராட்டம் நடத்தப் போவதாக தகவல் பரவியது. இதனால் முன்னதாகவே குளித்துறை சந்திப்பில் உடல் கொண்டு வந்த ஆம்புலன்ஸை போலீசார் தடுத்து நிறுத்தினர். அப்போது ஆம்புலன்ஸில் இருந்த ஸ்மைலியின் கணவர் மற்றும் உறவினர்கள் சிஎஸ்ஐ மருத்துவமனைக்கு எதிராக கருத்துக்களை கூறி கோஷங்களை எழுப்பினர். இதைத் தொடர்ந்து மாற்றுப்பாதை உடல் கொண்டு வந்த ஆம்புலன்ஸை மாற்றுப்பாதை வழியாக அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்ட ஸ்மைலியின் உடல் ஊரே கதறி அழுதவாறு இறுதி சடங்குகள் செய்யப்பட்டு அடக்கம் செய்யப்பட்டது. அந்த மருத்துவமனை மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் உறவினர்கள் ஊர் மக்கள் கோரிக்கை விடுத்து உள்ளனர். இதனிடையே அம்மாவின் தாய்ப்பால் கூட குடிக்காத குழந்தைக்கு கேரள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை நடைபெற்று வருகின்றது.